Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான முட்டைக்கோஸ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Revadis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் ஆம்லெட் செய்ய இப்போ முட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ உடைச்சி பவுல்ல ஊத்திக்கலாம். கொஞ்சமா salt சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததா முட்டைக்கோஸ் அப்படியே சேர்த்தா பச்சை வாசம் அடிக்கும். அதனால கொஞ்சமா லைட்டா எண்ணெயில வதக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததா pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சைஸ் தான். அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் அதிகமா சேர்க்க வேணாம். வெங்காயம் வதங்கின பிறகு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டைக்கோஸ்ல போதும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த முட்டைக்கோஸோட பச்சை வாசனை போகணும். கூடவே ஒரு குடமிளகாய் சின்னதா ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்க்கிறேன். உப்பு இந்த முட்டைக்கோஸ்க்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் முட்டை மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். முட்டைக்கோஸோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முட்டைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஆம்லெட் செய்ய எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆம்லெட் போட்டுடலாம். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒன் சைடு நல்லா வேகட்டும். ஆம்லெட் ஒன் சைடு வெந்த உடனே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆம்லேட் இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ரொம்பவும் டேஸ்டான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் ஆம்லேட் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revadis Tamil Kitchen பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.